அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிபூர்ணமான 7வது மாதம் முழுவதும் நம்மை சுகமாய் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனை ஒவ்வொரு நிமிடமும் நாம் நன்றியோடு துதிப்போம். இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு துதியின் மாதமாக மாற்றி தருவாராக. வேத புஸ்தகத்தில் யோவேல் 2:26 உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்ததை எண்ணி அவருக்கு துதி செலுத்துவோம். நாம் எப்படியெல்லாம் துதிக்க வேண்டும் என்று வேத புஸ்தகத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 35:28 என் நாவு நாள் முழுவதும் உமது துதியை சொல்லி கொண்டிருக்கிறோம். என் வாய் உமது துதியினால் நிறைந்திருப்பதாக. என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். கர்த்தாவே, என் முழு இதயத்தோடும் துதிப்பேன். என் ஆத்மாவே கர்த்தரை துதி. சங்கீதம் 63:4 ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன். எரேமியா 17:14 தேவரீரே என் துதி. நாம் ஒவ்வொருவரும் நம் கர்த்தரை ஜீவனுள்ள மட்டும் துதிப்போம். நம்முடைய துதி நம்மை விடுவிக்க கூடாதபடிக்கு, நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, நம்மை ரட்சிக்க கூடாதபடிக்கு நம்மை சுற்றிலும் காணப்படுகிற எரிகோவின் கோட்டையை விழப்பண்ணும். நாம் கர்த்தரை துதிக்கும்போது அவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் யோவேல் 2:25 வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு சொல்லியிருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறோமா? இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே அவருடைய பாதத்திலே துதியோடு கடந்து வருவோம். நாம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு திரும்ப தருவார். ஆமேன்.